ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேசராசி நேயர்களுக்காக சித்திரை மாத பலன்கள், அதாவது சித்திரை மாதத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும். அதாவது தமிழ் வருடம் பிறந்துருச்சு. மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியாக போகிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த டைமில் நமக்கு இந்த மேச ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படி இருக்கும். இதுக்கு முன்னால் வந்து ஆங்கில மாதமாக போட்டுக்கிட்டு வந்தோம். இப்போது சித்திரை மாதம், வைகாசி மாதம், சித்திரை, வைகாசி, இந்த மாதிரி தமிழ் மாதங்களில் உங்களுடன் சந்திப்பதில் அவருடன் காத்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய மீனாட்சி முருகன். இந்த சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஆண்டுக்கோள்கள், இந்த ராகு கேதுக்கள், குரு பகவான், சனி பகவான், இவங்கெல்லாம் ஆண்டுக்கோள் இல்லை. இவங்களை பேஸ் பண்ணி இந்த செவ்வாய், புதன், சுக்கிரன், இவங்கெல்லாம் வந்து மாதக்கோள் இல்லையா, இவங்களுக்கு பேஸ் பண்ணி இந்த சித்திரை மாதத்தில் மேசராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 16/4/2024 மேனத்தில் இருக்கிற புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்களுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயனத்தில் மேனத்தில் புதன், சுக்கிரன், ராகு இந்த காம்பினேஷன் ஓடுது. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் இல்லையா. அப்போது 6ஆம் இடத்துல கேது. அப்போது இந்த 22/4/2024 மேனத்தில் செவ்வாய் டிரான்சிட் ஆகுறார். அதாவது கும்பத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் மேனத்துக்கு போகிறார். அடுத்தது 25/4/2004 சுக்கிரன் பயிற்சி மேசத்துக்கு உங்களுக்குள்ளே வரார். இல்லாத உங்களுடைய தனக்காரகன் இல்லையா, 2க்குரிய தனக்காரகன் வந்து சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சு திருப்பி வந்து உங்களுக்கே வராது. 1/5/2024 அருமையான காலகட்டம். அதாவது உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர் தான் இல்லையா. அப்போ பாக்கியாதிபதி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆகிறார் மே மாதம் 1ஆம் தேதி. 6/5/2024 புதன் வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் பயிற்சியாகி, அதாவது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இது வந்து கிரகங்களுடைய நிலைகள் இல்லையா. இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும். இந்த சித்திரை மாத பலன்கள், அதாவது 14/4/2024 13/4/2024 வரைக்கும் இந்த சித்திரை மாதம் குரோதி வருடம் இல்லையா. இந்த குரோதி வருடத்தில் முதல்ல சித்திரை மாதத்தில் இந்த ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு. மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சியாகி தனஸ்தானம், தனக்காரகன், அந்த தனக்காரகன் அவர் குரு பகவான் இல்லையா, தனஸ்தானாதிபதி உச்சமடைங்கிற அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த உங்களுக்கு இப்போது இந்த மாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. சித்திரை மாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சித்திரை மாத கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது, அதாவது செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இல்லையா. 11ஆம் இடத்துல செவ்வாய் சரி சேர்க்கை. இவங்க வந்து 12ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் அந்த 8ஆம் தேதி வரைக்கும் இல்லையா. அதாவது அந்த செவ்வாய் பயிற்சி அடைஞ்சு போகிற வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வந்து அகலும். எடுக்கிற முடிவு நிதானத்துடன் எடுப்பது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் குழப்பமாக இருக்குது, சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குங்கிறதுக்கெல்லாம் முடிவு கட்டுறது இல்லையா. மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டப்படும் இல்லையா. முடிவு கட்டப்படும்னா அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் அதே வந்து சரியாயிடும். மன உளைச்சலாக இருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாக்குவாதங்கள் வர்றது, இந்த புதனோட ராக்கு இருக்கிறதுனால இந்த வாக்குகளில் வித்தியாசமாக வர்றது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற காலகட்டம்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் நடக்கும். அதாவது சித்திரை மாதத்தில் தொடக்கத்தில் நடக்கும். 18ஆம் தேதி வரைக்குமே வந்து